நிச்சயமா. அது சொல்வனத்தோட புதிய இதழ் வந்திருக்கு. சொல்வனத்தோட இதழ நிச்சயமா பாருங்க. அதுல பல ராம் பிரசாதோட அறிவியல் புனைவு, ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் புனைவு. வெங்கட்ரமணனோட பிக்காசோவையும் ஐன்ஸ்டீனையும் முன்வைத்து ஒப்பிட்டு அவர்களுக்கு இருக்கிற அது ஒரு மிக முக்கியமான கட்டுரை. ரொம்ப ஒன் ஆஃப் த அதாவது வெங்கட்ரமணன் வந்துட்டு பேராசிரியர் டொரண்டோல இருக்கார். அவரோட கட்டுரைகள் எல்லாமே காத்திரமானவை. அவர் ஓவியத்தை குறித்து ஒரு பெரிய தொடர் எழுதியிருக்கார். அதோட தலைப்பு கட்டுரையா இந்த கட்டுரையா நம்ம இதை பார்க்கலாம். இது ரெண்டும் முக்கியமான வீட்டு பாடமா நினைக்கிறேன் சொல்வனத்தோடைய இதழ்ல இருந்து. அது தவிர வாசக சாலையில நம்ம ஷாராஜோட குருநாவலை குறிப்பிட்டு சொன்னோம். அது நிச்சயமா படிக்க வேண்டிய குருநாவல். அது தவிர ஒரு 4 பேரோட சிறுகதை வந்திருக்கு. அதை படிச்சுட்டு உங்களுக்கு எந்த சிறுகதை பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த வார கேள்விக்கு போயிடலாம். முதல்ல நிகழ்ச்சி துவக்கத்தில் சொன்ன மாதிரி தான், எதிர்காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே ஒரு 15 நிமிடங்கள் புகழ் வெளிச்சத்தின் கீழ் இருப்பார்கள், அல்லது அவர்கள் மேல் புகழ் வெளிச்சம் படும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வம் மாதிரி சொன்ன ஒரு செய்தி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பலிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறத கண்கூட நம்ம பார்க்குறோம். அந்த ஆர்வத்தை சொன்னவர் யார்? இது குறித்து கணையாழியில் கடைசி பக்கத்தில் சுஜாதா அதை குறிப்பிட்டு எழுதியிருக்காருங்கிறதையும் சொல்லிட்டோம். ஆர்வத்தை சொன்னவர் யாருங்கிறது ரொம்ப எளிமையான வினாதான், கேள்விதான், பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி பாலா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவா. நன்றி. நன்றி.